சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரேடியோ என்று சொல்லப்படும் வானொலி ஒரு காலத்தில் அரிய பொக்கிஷமாக பார்க்கப்பட்டது. வானொலி இருக்கும் வீட்டிற்கு ஒரு கூடுதல் அந்தஸ்து கிடைத்தது. அது படித்தவர்களின் வீடாக பார்க்கப்பட்டது. அதைக் கொண்டு ஒரு குடும்பத்தாரின் பொருளாதார சக்தி மதிப்பீடு செய்யப்பட்டது. ரேடியோ பெட்டி வைத்திருக்கும் வீட்டினர் அந்த தெருவில் ஒரு கூடுதல் அந்தஸ்தோடு வலம் வருவார்கள். நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் ரேடியோ வைத்திருக்கும் வீட்டில் கூடி பாடல்களையும் அதில் வரும் நிகழ்ச்சிகளையும் கேட்பதற்கு பெரிதும் ஆர்வம் காட்டுவார்கள். இன்றைய அதிநவீன தகவல் தொழில்நுட்ப உலகில் நாளுக்கு நாள் புதிதாக அரங்கேறிக் கொண்டிருக்கும் தொழில்நுட்பங்களால் காணாமல் போன மின்னணு சாதனங்களில் இந்த ரேடியோவும் ஒன்று. கடந்த 1990ஆம் ஆண்டு வரை ரேடியோ நம் சமூகத்தில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே இருந்து வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இந்த உலகம் புதிய பொருட்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தது. அந்த வகையில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது கடந்த 1920ஆம் ஆண்டு வானொலி எனும் ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலிய விஞ்ஞானியான மார்க்கோனியின் முயற்சியால் வயர்லெஸ் தகவல் தொழில்நுட்ப அடிப்படையில் வானொலி முழு வடிவம் பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பிட்ஸ்பர்க் நகரில் வானொலியின் முதல் ஒலிபரப்பு தொடங்கியது. அதே ஆண்டு அமெரிக்கா முழுவதும் பல இடங்களில் வானொலி நிலையங்கள் தொடங்கப்பட்டன. வீடுகள் தோறும் வானொலி பெட்டிகள் இடம் பிடித்தன. அதன் பிறகு உலகில் பிற நாடுகளுக்கும் வானொலி அறிமுகமானது. 1930களில் பெரும்பாலான நாடுகளில் வானொலி பயன்பாட்டிற்கு வந்தது. இன்றைய சமூகம் எப்படி செல்போன்களில் மூழ்கி கிடக்கிறதோ அதே போல அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வானொலி பெட்டி மீது அப்படி ஒரு மோகத்தை வெளிப்படுத்தின. இசை, பாடல், நாடகம் போன்ற வடிவங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களை வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து சேர்த்தது இந்த வானொலி. இதேபோல் நமது இந்தியாவிலும் வானொலி பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியது. 1927ஆம் ஆண்டு நமது நாட்டின் முதல் வானொலி நிலையம் மும்பை மற்றும் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்த 2 நிலையங்களிலும் ஒரே நேரத்தில் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது. அப்பொழுது வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே என்ற தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பு செய்யப்பட்டன. அகில இந்திய வானொலி என அதற்கு பெயரும் சூட்டப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள், ஜமீன்தார்கள் போன்றவர்களின் வீடுகளில் மட்டுமே இந்த வானொலி பெட்டிகளை காண முடியும். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது நாடு முழுவதும் 6 வானொலி நிலையங்கள் மட்டுமே இருந்தன. அதன் பிறகு வானொலி சேவை மிக அதிகமாக வளர்ச்சி கண்டு நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தது. அன்றைய பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த வானொலியில்தான் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நம் இந்தியாவில் கடந்த 1970ஆம் ஆண்டுகளில் வானொலியின் அடுத்த வடிவமான தொலைக்காட்சி அறிமுகமான காலகட்டத்தில் கூட ரேடியோக்கான மகசு குறைந்த பாடில்லை. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வானொலிகளையே பொதுமக்களுக்கு பிரதான பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. 1990ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்த பொழுதுதான் வானொலி தனக்கான முக்கியத்துவத்தையும் அந்தஸ்தையும் இழக்க தொடங்கியது. தகவல் தொழில்நுட்ப புரட்சியால் நொறுங்கி போன சாதனங்களுள் வானொலி முக்கியமானதாகும். இன்றைய தலைமுறையை பார்த்து ரேடியோ அல்லது வானொலி என்று சொன்னால் அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் நிலைதான் இருக்கிறது. காரணம், கடந்த 10 ஆண்டு காலத்தில் நம் சமூகத்தின் பயன்பாட்டிலிருந்து வானொலி முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. நம் தமிழகத்தில் ஆகாஷ்வாணி, சென்னை வானொலி நிலையம் ஆகிய 2 சேவைகள் மக்களின் வாழ்வோடு கலந்திருந்தன. ஆகாசவாணியின் செய்தி சேவையும் சென்னை வானொலியின் நிகழ்ச்சிகளும் இன்று 50 வயதை கடந்தவர்களை கேட்டாலும் அதனை நிலைத்து சிலாகித்து பேசுவார்கள். சரோஜ் நாராயண சுவாமி என்ற கனத்த குரலோடு வாசிக்கப்படும் அந்த 15 நிமிட செய்தி இன்னும் நம் செவிகளில் ரீங்காரம் இடுகிறது. உங்கள் விருப்பம், பொன்னருவி போன்ற பாடல் நிகழ்ச்சிகளும், ஒளிச்சித்திரம், வயலும் வாழ்வும், சிறுவர் சோலை, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளும் நம் சமூகத்தோடு ஒன்றி போன அற்புதங்கள். அன்று வீடுகளில் குடும்ப தலைவருக்கு உண்டான தகுதியோடு கோலோச்சிய அந்த வானொலி பெட்டிகள் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டன. தகவல் தொழில்நுட்பம் என்ற ஆக்டோபஸ் கரங்களுக்குள் சிக்கியதால் நம் வாழ்க்கை விட்டு வெகு தூரத்திற்கு சென்று விட்டது இந்த வானொலி பெட்டி. இன்று சர்வதேச வானொலி தினம் என்பதால் வானொலியின் நினைவுகளை அசை போட்டு அதன் பெருமைகளை சொல்லி மகிழ்வோம்.